இந்த ரத யாத்திரை என்கிற பெயர்ல பாரதிய ஜனதா கட்சியை காலூன்ற வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் போட்டுக்கொண்ட அசைன்மெண்ட். அதுல நாடு முழுக்க கலவரம் நடத்தப்பட்டது இஸ்லாமியர்கள் மீது, மறக்க முடியாது. இப்ப கூட ராமருக்கு கோயில் கட்டிருக்காங்கல்ல, கோயில் கட்டி முடிச்ச உடனே ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன், ஒரு அது என்ன சுய பரிசீலனை பண்ணிட்டாரு. மன்னிச்சுக்க ராமா அப்படின்னு சொன்னாரு மோடி. அதுக்கு என்ன காரணம் சொன்னாரு? ராமா, ஒரு 20 வருஷமா உன்னை தகர கொண்டாயிரம் வச்சுட்டேன், நீ என்னன்னு கஷ்டப்பட்டியாலும் லல்லு என்ன ராமா, அதுக்கு ராம் லல்லா குழந்தை ராமா, உன்னை வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் போட்டு வாங்கிட்டேன், என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு சொன்னது ராமனுக்கு சொன்ன சமாதானம். எப்ப ராமா உன்னை தேவைப்பட்டுச்சோ அப்ப நான் எடுத்துக்கிட்டாமா, போன முறை புல்வாமா, இப்போ ராமா, அதுதான் உண்மை. அவர் மன்னித்துக் கொள்றாமா என்பது ராமனுக்கு சொன்ன சமாதானம். ஆனால் அவர்கள் தேசத்துக்கு வேறொரு திட்டத்தை அவர்கள் கொடுத்தார்கள். அதுதான் ராமர் கோயில் கட்டப்பட்டு இந்த பிரான் பிரதிஷ்டா செஞ்ச அடுத்த நாள் மீரா நகர்ல இருந்து தொடங்கியது கலவரம். இஸ்லாமியர்கள் வம்பா அவங்க போறவங்களை எல்லாம் இஸ்லாமியர்களை தடுத்து நிறுத்தி ஜெய் ஸ்ரீராம் சொல்லு சொன்னாங்க. இஸ்லாமியர்கள் என்பதை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அவங்களோட பிறப்புறுப்பை பார்த்து சூழ அங்க வச்சாங்க. அதே போல சுட சுட படிக்க காட்சிய கம்பிய நெத்தியில ஜெய் ஸ்ரீராம் எழுதினாங்க. நடந்தது அங்க தொடங்கிய கலவரம் தெலுங்கானா வரைக்கும். அதற்கு பிறகு நாடு முழுக்க எழுந்த எதிர்ப்பின் காரணமாக அல்லது என்ன காரணமா நிறுத்தி வைத்துக் கொண்டார்கள். எனவே ஒவ்வொரு முறையும் அவர்கள் ராமர் அல்லது புல்வாமா எதுவாக இருந்தாலும் அதற்கு பின்னாடி அதிகாரத்தை அடைவதற்கான ஒரு சதி திட்டம். அது 1992 தொடங்கி வைத்த அந்த கலவரம் அத்வானியால எத்தனை உயிர்களை காவு கொண்டது. நேசமாக இந்து முஸ்லிம் என்கிற பாகுபாடு இல்லாம சகோதரர்களாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் இந்துக்கள் இஸ்லாமியர்களை காட்டிக் கொடுத்தார்கள். நேர்ந்தது அவங்களை அழைத்து துரத்தி வந்த RSS கூட்டம், சங்கி கூட்டம் அவர்களிடமிருந்து பாதுகாப்பதாக சொல்லி வீட்டுக்குள்ள அழைத்து சோறு கொடுத்து இரவு தங்க வைத்து உறங்கிய பிறகு கழுத்தறுத்த கொடுமையெல்லாம் நடந்தது. அவர்களோட சொந்த விருப்பம் அல்ல, நிர்பந்தம். அந்த தருணத்தில இது இப்படி கலவரம் நடத்தப்படுவது இந்துக்களின் விருப்பமா அல்லது உங்களுக்கு சம்மதமா என்கிற வகையில கேள்வி எழுப்பிய பாடல் அது. உங்களுக்கு தெரியும், இந்த பாட்டு தொடர் மருதையன் மாநில பொதுச் செயலாளராக இருந்தபோது நாங்கெல்லாம் கலைக்குழு இணைந்து தயாரித்த பாடல் அது. மியூசிக், எழுத்துக்கள் அதுல பெரும்பகுதி தொடர் மருதையனுடையது என்பதை எந்த வகையில் இதுவரைக்கும் சொல்லாத ரகசியத்தை இப்பதான் சொல்ற மாதிரி இருக்குது. பல விஷயங்களை உடைக்கதான் வேணும். இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், பாட்டெல்லாம் எல்லாம் சேர்ந்து எழுதிடுறோம், வழக்க மட்டும் என்ன தனியா தீடு போயிடுறாங்க. ஆயிரங்காலம் அடிமை என்றாயே அரிசன பேர் வைக்க யாரடா நாயே என்கிறதான் பொருத்தமான வரி என்பதை முன்வைத்து தொடர் மருதையன். அதுக்கும் கேசு நல்லவேளை அப்ப எல்லாம் வந்து இந்த மீடியாலாம் வரல. இல்ல, நாங்க ஒழுங்கா ஊருக்கு ஒரு சாராயம் தள்ளாறுது தமிழகம், ஊரு தாலியா அறுத்த காசில் ரேஷன் அரிசி இலவசம் நல்லா மரியாதை எழுதலாம். ஊத்தி கொடுத்த உத்தமைக்கு போயசில உல்லாசம் என்பது நல்லா இருக்குமேனு கடைசியாக 16 நாள் நான் உல்லாசம் இருந்தேன். எங்க தொடர் போட்டு கொடுத்தா நினைக்கல. துயரமான அந்த 1992 கலவரம் பற்றிய குறித்த பாட்டு உங்களுக்கு தெரியும். சம்மதமா சம்மதமா, அந்த பாட்டை பாடுறோம். சம்மதமா சம்மதமா நீ இந்து வென்றால் சொல் சம்மதமா, சம்மதமா சம்மதமா நீ இந்து வென்றால் சொல் சம்மதமா, சம்மதமா சம்மதமா நீ இந்து வென்றால் சொல் சம்மதமா, சொல்லிது உன்னால் முடியுமா நீ உண்டு ஒதுங்கும் விளங்கினமா, சொல்லிது உன்னால் முடியுமா நீ உண்டு ஒதுங்கும் விளங்கினமா, இல்லை கண்டும் காணாத கல்லினமா கண்டும் காணாத கல்லினமா, சம்மதமா சம்மதமா நீ இந்து வென்றால் சொல் சம்மதமா, சம்மதமா சம்மதமா நீ இந்து வென்றால் சொல் சம்மதமா, கண்ணில் விழுந்தது தூசி அல்ல என் கண்ணீரும் ஓயவில்லை, நெஞ்சை அழுத்தும் சோகமடா அந்த பிஞ்சு முகம் கண்ணில் ஆடுதடா, தொழுகை முடிந்த வாசலிலே அந்த அழுகை யாருக்கும் கேட்கலையே, கேட்டது கொலை வெறி சத்தமடா வேட்டைக்கு அலைந்த கூட்டம்
வாசலிலே பிஞ்சினை பிறக்க மனம் வருமா? அது முஸ்லீம் என்றால் சம்மதமா? நீ இந்து என்றால் சம்மதமா? சம்மதமா சம்மதமா? நீ இந்து என்றால் சம்மதமா? நீ இந்து என்றால் சம்மதமா? கங்கை சுமந்தது மீன்களையா? தலை துண்டாய் கூட உடல் நிலையா? மண்ணில் விளைந்த கோதுமையே நீ தின்று வளர்ந்தது பிணங்களையா? கண்கள் அறிந்த பகல் கூறே உன் பங்கினை கேள் இந்த பாவத்திலே. தோட்டத்தின் மேலே பூக்களடா, தோண்ட தோண்ட தலைகளடா. கோதுமை கதிரோ பொன்னிறமாய், ஊர்களின் தேரோ செந்நிறமாய். ஜென்மமடா ராம ஜென்மமடா, ரத்த கங்கையில் பிறந்த ஜென்மமடா. ஜென்மமடா ஜென்மமடா ராம ஜென்மமடா, ரத்த கங்கையில் பிறந்த ஜென்மமடா. மனித கரிவர மாமிசமா? அது முஸ்லீம் என்றால் சம்மதமா? நீ இந்து என்றால் சம்மதமா? சம்மதமா சம்மதமா? நீ இந்து என்றால் சம்மதமா? ஓடி வந்தனரே உயிர் பிழைக்க, இடம் தேடி வந்தனர் உடல் நடுவிடுங்க. துரத்தி வந்தது துண்டதொன்று, ஊரில் இருக்க வைத்தால் அடைக்கலம் என்று. தேடிய கும்பல் நுழைந்ததடா, மூடிய கதவு திறந்ததடா. அடைக்கலம் தந்த கைகள் அல்ல, அது ஆட்காட்டிகளின் கைகளடா. துரோகமடா கோடும் துரோகமடா, தூக்கத்தில் கொண்ட துரோகமடா. துரோகமடா கோடும் துரோகமடா, தூக்கத்தில் கொண்ட துரோகமடா. கொடுத்த தோறும் செடிக்கு முன்னே குரலை அறுத்த துரோகமடா. துரோகிகள் மதம்தான் உன்மதமா? நீ முஸ்லீம் என்றால் சம்மதமா? நீ இந்து என்றால் சம்மதமா? சம்மதமா சம்மதமா? நீ இந்து என்றால் சம்மதமா?